நீங்கள் எல்லாருமே இந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நடந்த அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ், போயிங் 787 ட்ரீம்லைனருங்கிற ஃப்ளைட்டு, கிட்டத்தட்ட 265 பேர் இதில் இறந்துருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இன்னமும் கவுண்ட் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணவங்க மட்டும், ட்ராவல் பண்ணவங்க மட்டும் 242 பேர். அதில் 230 பேர் பேசஞ்சர்ஸ், 10 பேர் கேபின் க்ரூஸ், 2 பைலட்ஸும் இறந்துருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நிறைய டைம் நடந்திருந்தாலும் இத்தனை பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதுவும் ஒரே நேரத்தில், ஒரே செகண்டில், வெறும் ஒரு நிமிஷத்தில். ஸோ அவங்கெல்லாம் இங்கேருந்து எவ்வளோ கனவுகளோட லண்டன் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க, அங்கேருந்து டூர் வந்தவங்க திரும்ப போயிருப்பாங்க. ஸோ இவங்க கனவுகள்லாம் அந்த ஒரு செகண்டில் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே வருத்தமான ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு நடந்தது. ஆனால் இதெல்லாம் ஒரு இன்ஜினியராக நம்ம பார்க்கும்போது இதில் என்ன ஃபால்ட்டு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம், இது ஒரு ஹியூமன் எரர் தானா, இல்லை இது ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடெண்ட்டா, இல்லை நேச்சர் இப்படிலாம் நடத்துதா அப்படிங்கிறதெல்லாமே நிறையா கேள்விகள் வந்துச்சு. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு சில ரிசர்ச் எல்லாம் நாசா இன்ஜினியராக நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஜென்ரலாக இந்த ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயந்தான். அதுவும் டேக் ஆஃப் ஆகி வெறும் ஒரே நிமிஷத்தில், வெறும் ஒரே நிமிஷத்தில், ஒரு 1000 ஃபீட் கூட போகலை, அதுக்குள்ளேயே அது லிஃப்ட் ஆகாமல் கீழே விழுந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம பைலட் வந்து மேடே கால் கொடுத்துருக்காரு. ஸோ மேடே கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முடியாத ஒரு கட்டத்தில், வேறு எதுவுமே பண்ண முடியாது, டோட்டலாக எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கும்போது தான் இந்த மேடே அப்படிங்கிற கால் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சூரரை போட்டு படம் பார்த்துருந்தீங்கனாலும் அதுலேயும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேடே கால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேடே கால் வந்து அவ்வளோ வந்து ஒரு ப்ரிசைஸான ஒரு கால். அந்த கால் எடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்ந்துக்கணும். இன்னும் இந்த ஃப்ளைட் எப்படி தான் கிராஷ் ஆச்சு, என்ன தான் ரீசன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக உன்னை வரையறுக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகலாம், 2-3 நாட்கள் ஆகலாம். ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய டேட்டா, ஃப்ளைட்லேருந்து எடுக்கக்கூடிய டேட்டா, அந்த கேபினில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டர், அந்த பிளாக் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். அதை வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் அதிகாரப்பூர்வமான சில தகவல்களை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த தகவல்லாம் இல்லாமல் வேறு என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருந்திருக்கலாம் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு, வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, ஸோ இயற்கையாகவும் சில காரணங்கள் இருக்குது. பட் செயற்கையாக நிறைய பேர் சொல்லக்கூடியது இட்ஸ் அ மேனுவல் எரர் அப்படிங்கிறது தான். ஸோ மேனுவலான எரருக்கும் சான்சஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப்ஸ்னால் அந்த ரெக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெடல் தான். ஸோ அந்த பெடலில் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது அதை செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ளைட் நிற்கும்போது பார்த்தோம்னா அதை செக் பண்ணிவிட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டை கொடுக்கும். லிஃப்ட்னா ஃப்ளைட்டை மேலே ஏற்றுறதுக்கு உந்து சக்தியை வந்து கொடுக்குறதே அந்த ஃப்ளாப்ஸ் மூலயமா தான். ஸோ ப்ளஸ் இன்ஜின்ஸ், 2 இன்ஜின், ஜெட் இன்ஜின்ஸ் இருக்கும். ஸோ 2 பக்கம் இன்ஜின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு உதவுது. இதில் என்னெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த 2 இன்ஜினுமே ஒரே டைமில் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் கேஸ் சினாரியோ. ஏன்னா ஃப்ளைட்டோட ஒரு இன்ஜினே கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இது வந்து 2 இன்ஜினும் ஒரே டைமில், அதுவும் டேக் ஆஃப் ஆன அடுத்த ஒரு நிமிஷத்தில் உங்களால் 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடியில் ஒரு டைம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதில் இருக்கும். இது ஒன்று. வேறு என்ன இயற்கையாக நடந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு பேர்ட்ஸ் ஹிட், அதாவது பேர்ட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பறவைகள் வந்து இந்த இன்ஜினுக்குள்ளே டக்குன்னு பூந்துட்டாலும் இந்த மாதிரி கிராஷஸ்க்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி மேலே ஏறுற டைமில், டேக் ஆஃப் ஆகிற டைமில் அப்படிங்கிறதும் இருக்குது. பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இருக்குது. ஸோ சில மான்சூன்ஸ்லாம் இருக்கும்பொழுது, கொஞ்சம் ஈரப்பதம்லாம் நிறையா இருக்கும்போது, ஒரு நல்ல கிளைமேட்லாம் இருக்கும்போது என்னென்னா நிறையா பூச்சிகள் இருக்கும். இந்த மாதிரி நிறையா பூச்சிகள் பறக்கும் பொழுது, இந்த ரன்வேலையும் சரி, ஏர்போர்ட்டை சுற்றியும் சரி, நிறையா பூச்சிகள்லாம் பறந்துச்சுன்னா அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக நிறையா பறவைகள் கூட்டமாக வரும். அப்படி பறவைகள் வந்து 2 இன்ஜினையும் போய் அடித்து முட்டி கிராஷ் ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் பக்கம் தான் நம்ம இதை சொல்ல முடியும். இருக்கலாம், ஸோ இப்படி நடந்திருக்கலாம். பட்
இங்கே வந்து அப்படி நடந்துச்சா அப்படின்னா அதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன்னா அதனுடைய நிறையா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அதில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ளாப்ஸ் சரியாக வேலை செய்யலையா, அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எதுவும் கரெக்டாக வேலை செய்யலையா, அதனால தான் பிரச்சனையா? ஏன்னா ஒரு சில இடத்துல ஆரம்ப கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கேருந்து எங்களுக்கு சிக்னலே வரல, அதுக்கப்புறமா எங்களால் காண்டாக்ட் பண்ணல, மீடியா காலுக்கு அப்புறமா எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல, அங்கே என்ன நினச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பட் இருந்ததே ஒரு நிமிஷம் தான். ஸோ மீடியா கால் கொடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது மேனுஃபேக்சரிங் எல்லாமே முடிஞ்சிச்சு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சிக்னல் லாஸ்ட் ஆகிருக்கும். அதாவது ஏடிசிக்குன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து டேட்டா இல்லாமல் போயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட்லேயே அவர் இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடே கால் கொடுத்த உடனே அவர் சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கிறாரு, டோர் ஓப்பன் பண்ணி ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஒரு சில காயங்களோட அவர் மட்டும் உயிர் பிழைச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் மீதி இறந்து போனவங்க அத்தனை பேரையும் நம்ம யோசிக்கவே முடியல இன்றைக்கி. ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட். ஏன்னா இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கணும். லிஃப்ட்னா வெயிட், ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் ரன்வேல போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போனால் நீங்கள் டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளைட்டோட வெயிட்டை கால்குலேட் பண்ணணும். இந்த போயிங் 787 அப்படிங்கிற ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 227 டன் வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியும் பேலோடு, இன்க்ளூடிங் இந்த ஃபியூலும் பேலோடு கணக்கில் தான் வரும். பேலோடுனா எவ்வளோ லோடை வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் பேலோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அந்த அளவுக்கு வந்து லோடை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃப்ளைட்டு தான். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபியூலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லண்டன் போகிறதுனால ஸோ ரொம்ப ஃபியூல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஜென்ரலாக எப்படி ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம காரில் இருக்கிற மாதிரி நம்ம எப்போ போனாலும் டேங்க் ஃபில் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. ஸோ எங்கே போவாங்களோ அங்கே போகிற டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அளவு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸாக மட்டும்தான் இந்த ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நம்ம காரில் அடிக்கிற மாதிரி டேங்க் ஃபில்லெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இது இங்கேருந்து லண்டன் போகிறதுனால, அகமதுலேருந்து லண்டன் போகிறதுனால இந்த ஃபியூலும் கொஞ்சம் டேங்க் ஃபில் ஆகிற லெவலில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபியூலும் ஃபுல்லாக இருக்குது. இதுவும் கிராஷு ரொம்ப நேரமாக எரிஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃபியூலும் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னா இது நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. பட் நம்ம பார்வையில் இது பார்க்கும் பொழுது இப்போது ஜென்ரலாக இந்த ஃப்ளைட் டேக் ஆவருக்கு இந்த பேலோடு இந்த வெயிட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ வெயிட் ஃப்ளைட் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் அதுக்கான டேக் ஆஃப் ஸ்பீடை வந்து டெரைவ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் மேனுவலாக எந்த எரர் நடந்திருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு மேனுவல் எரராக தான் கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெதரையும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கும். ஸோ வெதரை பேஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னா இப்போது ரொம்ப அதிகமான வெயில் இருக்கிற சமயத்தில் ரொம்ப அதிகப்படியான ஹீட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து ரொம்ப தின்னாகிடும். ஸோ ஏர் தின்னாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ஸ்பீடை விட இன்னும் அதிகமான ஸ்பீடில் போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அது வந்து இந்த தின் ஏர் இருக்கும் பொழுது அதுவே ஒரு 450 or 500 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு அந்த லிஃப்ட் கிடைக்கும். ஸோ அந்த உந்து விசை கிடைக்கும். ஸோ என்னென்னா இதனாலே கூட இது நடந்திருக்கலாம். பட் ஒரு பைலட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான வெதர் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே ஒரு பைலட்டுக்கு ஃப்ளைட் ஏறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஃப்ளைட் கேபின்லேயும் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெதர் ரிப்போர்ட்ஸு மற்ற எல்லா செக்ஸும் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸு. இதில் ஒரு வேளை அந்த ஃப்ளாப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்திருக்கலாம்? ஸோ அது வந்து ஒரு மேனுவல் எரர் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போதும் இல்லை குவாலிட்டி செக் பண்ணும்போதும் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம். லீக்கேஜஸ் எதுவும் ஃபியூல் லீக்கேஜஸ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்டாக பார்த்துருக்கலாம். லீக்கேஜ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருந்திருக்கலாம், இது வேணால் நடந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி அந்த செக்லிஸ்ட் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணலாம். பட் இது ஏர் இந்தியா அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, எடுத்து பார்த்தா நிறையா சம்பவங்கள் இது மாதிரி இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா அவங்க ஃப்ளைட்டு மட்டும்தான் அப்படி ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பன்ஸ். நீங்கள் அந்த உலகத்தில் எங்கே போனாலும் ஃப்ளைட்டு மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இன்றைக்கி எல்லாம் ஃப்ளைட்டை பற்றி மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் எல்லாருமே, இன்க்ளூடிங் என்னை சேர்த்து தான். பட் ஊரில் எல்லா வகையிலுமே ஆக்சிடென்ட்ஸ் இட்ஸ் ஹேப்பன்ஸ். பட் ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் எரர்னால் நடக்கிற ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஏன்னா ஹியூமன் எரர்னால்
நீ வேணால் போ எங்கேயாச்சும் போய் முட்டிட்டு சாவு, உன்னால் மற்றவங்க எவனும் சாவக்கூடாது. ஸோ அதுதான் நாங்கள்லாம் யோசிக்கிறது. பட் நம்ம தப்பு நம்மளை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, நம்மளை சுற்றி யாருமே எதுவுமே பண்ணாத. ஏன்னா அந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் பில்டிங்கில் போய் விழுந்திருக்கு. அந்த ஹாஸ்டல் பில்டிங்கில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? இல்லை ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறவங்க மட்டும் தான் என்ன பண்ணாங்க? காசு கொடுத்து ஃப்ளைட்டில் போகிறது தப்பா? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. பட் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ். அது வந்து இந்தியா ஆகட்டும் இல்லை வேறு எந்த ஊராகட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா நீ சண்டை கட்டி அடிச்சுக்கிட்டு எது வேணாலும் ஓகே. பட் ஒரு ஆக்சிடெண்ட்னால என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாதப்போ என்கிட்ட என் உயிர் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நினச்சவே பார்க்க முடியாத ஒன்று. ஸோ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யோசிச்சு பாருங்கள். இந்த ஃப்ளைட்டில் நிறைய பேர் புக் பண்ணி ஃப்ளைட்டு ஏற முடியாமல் போனவங்க, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணவங்கெல்லாம் இப்போ அவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா ஒரு லேடியெல்லாம் வந்து ஃப்ளைட்டை வந்து அன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்காங்க, டிராஃபிக்லாம் ஒரு 10 நிமிஷம் கூட மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன்ஸ். அதுக்காக ஃப்ளைட்டே டேஞ்சரு, ஃப்ளைட்டில் போகிறதே ஒன்று ஆபத்து, ஃப்ளைட்டில் போகிறதுக்கு மேல் பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த குவாலிட்டி செக் எல்லாமே இன்னமும் கரெக்டாக இன்னும் ப்ரிசைஸாக நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அதான் சொன்னானே, இது மேனுவல் எரராக இருக்கலாம், அல்லது நேச்சுரல்னால கூட இருக்கலாம். ஏன்னா நேச்சர் இந்த மான்சூனை டக்குன்னு மாற்றிருக்கலாம். ஸோ அதனால கூட இது நடந்திருக்கலாம். பட் என்ன நடந்துச்சு, எதனால் இது கிராஷ் க்ளீனாக ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்பிட்லேருந்து வரக்கூடிய அந்த ரெக்கார்ட் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு க்ளீனாக ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் இது எதனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். பட் இது எல்லாமே இந்த தகவல் நான் சொன்னது நிறையா தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆல்ரெடி நம்மளுடைய எக்ஸ்பர்ட் ஒருத்தர் சொன்னது தான். அது CSIR அப்படின்னு சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்னு இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம இது ஃபுல்லாகவே NALன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்ட்டரி. அந்த டிவிஷனுக்குள்ளே வருது. அவர் தான் இங்கே டைரக்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து இந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா புது கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே வெறும் கருத்துக்கள் மட்டும்தான். பட் இது எப்போ கன்க்ளூட் ஆகணும்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா தான். ஏன்னா அந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனில் தான் உங்களுக்கான எல்லா டேட்டாவுமே இருக்கும். எந்த டைமில் எவ்வளோ ஸ்பீடில் குறித்த ஸ்பீடில் தான் வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சா, என்ன ஸ்பீடில் டேக் ஆஃப் ஆச்சு, எப்போ ஃபயர் ஆக ஆரம்பிச்சிச்சு, இப்படிங்கிற எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு அதில் இருந்தால் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து அதில் கன்க்ளூட் பண்ணுவாங்க. எனிஹவ் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பன்ஸ். பட் நம்ம ஹியூமன் எரரை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி எல்லாம் சேஃப்டாக பைக் ஓட்டுறதுலேருந்து, கார் ஓட்டுறதுலேருந்து, பஸ் ஓட்டுறதுலேருந்து, லாரி ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஈவன் நடந்து போகிறப்போ கூட நீங்கள் சேஃபாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடந்து போங்க. ஜெய்ஹிந்த்.